ஹலோ, ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. உறவுகளே, குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமுடன் இருக்கீங்களா? இந்தியாவில் ரொம்ப அதிகமாக வெயிலாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க. வெப்பத்துலேருந்து எல்லா மக்களையும் இறைவன் பாதுகாப்பான எல்லா மக்களும் உடல் ஆரோக்கியத்தோடு நலமுடன் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ். உங்களுடைய பிரார்த்தனையில் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எங்கள் ஃபேமிலிக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கண்களுக்கு குளிர்ச்சியான இந்த ஷூட்டு தான் இது எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ டைம் ரியாத்தில் 6:30 ஆகுது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சின்ன வாக் போயிட்டுருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. வழக்கம் போல் ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன். குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour டோர் திறந்து பார்த்தேன். ஒரே கிளைமேட் அவ்வளோ ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. மழை சொல்லியிருந்தாங்க நியூஸில் வேறு, சவுதியில் 2 days. அதே போல் அப்படியே இயற்கை மாற்றமாக ஆயிடுச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவ்வளோ ஒரு வெயில் இங்கே இருந்துச்சு, அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. மார்னிங் கிளைமேட் அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்துச்சு, சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. உடனே இவங்களை கூப்பிட்டேன் வாக் போகலான்ட்டு. அப்போ தான் போயிட்டு நடந்துட்டுருக்கும் போது ஷூட் எடுத்தேன். அப்படியே பார்க்கும்போது பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கும் போது அங்கே ஆச்சரியமான ஒரு பொருளுங்க பார்த்தா. நம்மளுக்கு பிடிச்சது முருங்கைக்கீரை. அரபி வீட்டில் வாசலில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஒரு சின்ன கன்று தாங்க, அவ்வளோ கீரை நல்லா செழிப்பாக இருந்துச்சு. சவுதிலேயும் முருங்கைக்கீரை கிடச்சிருச்சே, வச்சுருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக. கீரை வகைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் வீட்டிலே சமைப்பேன். நம்ம வீட்டு கொல்லையிலேயே இருக்க முருங்கை மரம், நல்லா அடிக்கடி சமைக்கிறது. இங்கே கீரையெல்லாம் மிஸ் பண்ணுறமேன்னு நான் ஃபீல் பண்ணேன். நம்ம தான் முருங்கைக்கீரை கிடச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இவங்களுக்கும் ரொம்ப முருங்கைக்கீரைன்னா இஷ்டம். சாம்பார் வச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதையும் இன்றைக்கி செய்ய சொல்லிட்டாங்க சமையல். அதில் ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறது இன்னொன்று என்ன அப்படின்னா, மாங்காய் தாங்க. எங்கள் வீட்டில் மாங்காய் சீசனு. மாமரத்தில் அவ்வளோ மாங்காய் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. போன வருஷம் மாங்காய் எங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால அடிக்கடி குழம்புக்கு மாங்காய் இல்லாமல் செய்கிறதே கிடையாது. மீன் குழம்புக்கு, தால்ச்சா எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் இல்லாமல் நான் சமைக்கிறதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நான் இந்தியா கிளம்ப. அதனால் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் இந்தியா போகிறதுனால. இவங்களுக்கு ரொம்ப சோகமாகிட்டாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா வருஷமும் வருஷம் இவங்க அங்கே இருந்துட்டு இவங்க கிளம்பும் போது எனக்கு ஃபீலிங்காக இருக்கும். இந்த வாட்டி நான் இங்கே இங்கேருந்து நான் கிளம்பும் போது அவங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. வருஷம் நான் தான் உனக்கு ஃபீலிங் கொடுத்துட்டு வருவேன், இந்த வருஷம் நீ எனக்கு ஃபீலிங் கொடுத்துட்டு போறியா, கிளம்புறியா அப்படிங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன செய்கிறது, பிரிய வேண்டிய நிர்பந்தம், பிரிஞ்சு தானே ஆகணும். நம்ம வந்த நோக்கமே நோம்பில் ரம்லான் மாதத்தில் உம்ரா செய்யணும் அப்படின்ட்டு தான். அது செஞ்சு முடிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் கிளம்புறப்ப இன்னொரு உம்ரா செய்யலான்னு ஒரு நியத்து இருக்குது மனசில். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்துச்சுன்னா அது உம்ரா முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் கிளம்பிட வேண்டியதுதான் இந்தியா. இது மதியம் வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தாங்க இருந்துச்சு. 12 o'clock ஆகுது மதியம். லஞ்சு ரெடி பண்ணிட்டு சீக்கிரமாக வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க. அதனால் 2 பேரும் குக் பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. நான் இந்தியா எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் இடம் பத்தலை இங்கே. அதெல்லாம் சரி பண்ணி வச்சிட்ருக்காங்க. பெட்டி வேற கட்டணும். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்கோம். பர்ச்சேஸ் பண்ண போகணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் போகலான்னு இருக்கோம். மழையாக வேற இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒயிட் பாஸ்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இங்கே சவுதியில். அதனால் நம்மளும் செய்து பார்ப்போமேன்ட்டு ஃபஸ்ட் டைம் டிஃபனுக்கு ஒயிட் பாஸ்தா தான் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக செஞ்சது. அது சீக்கிரமாக கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. நல்லா குயிக்காக சமையலில் மதியானம் லஞ்சு முடிச்சிடலான்ட்டு 2 பேருமே சேர்ந்து கடன்னு லஞ்சு செய்து முடித்தோங்க. என்ன அப்படி செய்திருக்கோம் அப்படின்னா, சாம்பார், பொரியல் அண்டு கறி வடகம்
வத்தல் நான் கறி வடகம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாம்பாருக்கு ரொம்பவே காம்பினேஷனாக இருக்கும். அதுதான் வந்து லஞ்சு வந்து மதியம் செஞ்சு சாப்பிட்டு முடித்தோம். நம்ம ஊர் கீரையை விட இங்கே சவுதியில் உள்ள கீரை நல்லா இலை பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலேயே சொல்கிறேன். இதோட 2 தடவை நான் சாப்பிட்டுட்டேன் இந்த முருங்கைக்கீரையை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இனிப்பு சுவையாகவும் இருந்துச்சு. சின்ன கண்ணாக தான் வச்சு இங்கே வந்து வளர்க்குறாங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக இந்தியாவில் உள்ள சில மரங்கள்லாம் இங்கேயும் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அரச மரம் பார்த்தங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வீடு வந்து அரச மரம் பார்க்குக்கு போயிருந்தோங்க. அங்கே அவ்வளோ ஒரு அரச மரம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ எங்கே பார்த்தாலும் அரச மரம் வச்சுட்டாங்க. வேப்ப மரம் கூட இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு பார்க்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனலில் நிறைய குக்கிங்ஸ் விலாக் ரெசிபிஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். என்னோடய சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி என்னோடய சேனலுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரம் மை லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.